வெல்கம் டு கோவை கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா உளுந்தங்கஞ்சி. நான் இதில் 1 டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் 4 ஸ்பூன், சர்க்கரை 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இப்போ பவுலில் மாற்றிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி சுட வச்சுக்கோங்க. அது நல்லா கொதித்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதில் மாவு கொஞ்சம் தான் சேர்க்குறோம். கட்டி பிடிச்சிரும். இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி ஆயிரும். நல்லா நைஸாக அரைச்சிருந்தா அது மாதிரி பவுல்லே ஒட்டவே ஒட்டாது மாவு. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டியாகிடும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்கவும் விடக்கூடாது. குழந்தைங்களுக்கு 5 மந்த்ல இருந்து உளுந்து கஞ்சி கொடுத்தா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் உளுந்து கஞ்சி. கிராமத்துலலாம் இது ரொம்ப ஸ்பெஷல். கிளறி விடும்போதே அந்த உளுந்தங்கஞ்சி வாசனை வரும். அந்த வாசனை வரும்போது நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். அது வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சர்க்கரை போட்டதுக்கப்புறம் தான் ரொம்ப கிளறணும், இல்லைன்னா உருண்டையாக ஆயிரும். சாப்பிடும்போது உளுந்து தனியாக இருக்குது, உளுந்து மாவு மாதிரி தனியாக இருக்கும். உளுந்து கஞ்சி மாதிரி இருக்காது. கட்டியாக இருந்தால் அந்த பச்சை உளுந்து அப்படியே வாசனை வந்துடும். அதனால் கட்டி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கு. கொதிச்சு ஒரு கட்டி கூட பிடிக்கலை. இப்படி தான் இருக்கணும், ஒரு கட்டி கூட இல்லாமல். இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் ரொம்ப அடி பிடிக்கும். சிம்ல வச்சுக்கோங்க. நல்லா கொதிஞ்சு நல்ல வாசனை வருது. நல்லா கஞ்சி கொதிஞ்சு பாருங்க, நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் சர்க்கரை எங்களுக்கு அளவாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூடவோ குறைச்சோ நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் 2 பேருக்கு செய்கிறதுனால சர்க்கரை கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம தேங்காய் துருவில் இப்போ சேர்த்துடலாம். தேங்காய் துருவில் சேர்த்து நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கலாம். நான் ஏலக்காய் தூள் சேர்க்காம தான் செய்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.